மருதமலை கார் பார்க்கிங் பக்கத்தில் இருந்தது. மருதமலை முருகன் கோயிலாச்சு. முருகன் கோயில் நான் என்னோட ஹாபி மாதிரி மருதமலை கோயில் வந்து டைம் பாஸ் என்ன பண்ணலான்னா கோயில் போகலாம், மருதமலை கோயில் போகலாம். அப்படி கோயில் பிரகாரத்தில் வாக்கிங் போகலான்னா எல்லோரும் எங்கே போவோம்னா நம்ம கோயில் பிரகாரத்தையே சுற்றுவோமே, அட்லீஸ்ட் புண்ணியமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த அருளாளர்கள்லாம் இங்கே நடந்திருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கே மூச்சு விட்டுருக்காங்கல்ல, அந்த இடத்துல தானே அவங்க வசிக்கிறாங்க. ஸோ நம்ம யாருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எந்த மந்திரம் நமக்கு தெரியுமா, அப்போது தேவாரம் திருவாசம் இதில் எதுவும் தெரியாத காலத்தில் அம்மாவோட சத்சங்கம் மட்டும்தான் கேட்பேன். மந்திர ஜபம் உண்டு, இவ்வளோ தான் தெரியும். அப்போது கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணலான்னா புறத்தே ஏதாவது ஒரு கோயில் போகும், மருதமலை பிரகாரத்தில் சுற்றி வரும். ஸோ ஒரு விக்கிரகம் விடாமல் எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதான் வழக்கம். இப்போ அங்கே அம்பாளுக்கு சன்னதியே கிடையாது. துர்க்கை அம்மன் இருக்கு, அதுவும் சண்டிகேஸ்வரர் முருகரை விட்டு வெளியே சண்டிகேஸ்வரர் கிட்ட அதுவும் ரொம்ப சின்ன விக்கிரகம். இது வந்து இவ்வளோ பெரிய விக்கிரகமாக இருக்குது, ஆனால் வந்து அந்த மலையில தான் இருக்கேன், கார் பார்க்கிங் கிட்ட இருக்கேன். அது கோயிலே கிடையாது அந்த இடத்துல, கோயிலுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்கில் தான் இருக்கு அப்படின்னு அந்த இப்போ கேமராவில் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு ஜூம் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ நம்ம தவச்சாலைக்குள்ளே இருந்து நீங்கள் ரிவர்ஸ்லேயே வந்தால் நடராஜர் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மலை தான் தெரியுது, மலையில் அம்பாள் இருக்கிறது தெரியுது. எனக்கு வந்து இது ஒன்றும் பிடிப்படல. ஃபஸ்ட் டைம் காரை அங்கே போய் நிப்பாட்டிட்டு அந்த மலையே உத்து பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே பிடிப்படலை. இந்த மலை தான் பார்த்தோன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது மருதமலை கோயில் தான். மருதமலை கோயில் அந்த மலையை தான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. சரி உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு அங்கே அம்மா சத்தங்கள் சொல்லியிருந்தாங்க. மருதமலை கோயிலில் பாம்பன் சுவாமிகள் ஐக்கியமான ஒரு இடம் இருக்குது. அவர் பல இடத்துல ஜீவ சமாதி ஆகியிருக்காரு. அவர் எப்போல்லாம் அவருடைய அன்பர்களுக்கு தேவை இருக்கோ அப்போல்லாம் அதை விட்டு வர்றதும் போகிறதும் அவர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் அந்த தளத்தில் அவரோட பூர்ணத்துவத்தில் ஒரு பகுதி அங்கே இருக்குது மருதமலையிலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அதை வந்து அங்கே போய் கொஞ்ச நேரம் அம்மா சொன்ன மந்திரங்கள்லாம் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அமைதியாக அங்கே உட்காந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து கொரோனா சைனீஸ் வைரஸ் நம்ம மேலே போட்டாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் 1 மணிக்கு நட சாத்தணும், நீங்கள் வந்து இப்போ கிளம்புங்க போதும், நீங்கள் உட்காந்தது நாங்கள் கூட்டணும் இந்நேரம், இது என்ன ரொம்ப சரி மந்திரஜபம் நமக்கு ரூல் இவ்வளோ தான், விதிச்சது இவ்வளோ தான் அப்படின்ட்டு சரி போக சொல்லிட்டாங்க. சரி வந்தது நம்மளோட கடமை, அம்மா சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணணும், அது முயன்ற அளவுக்கு பண்ணியாச்சு. ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம், 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலான்னா அது முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப இதாக வர்றேன். அப்போது வந்து அதே மலை தான், அதே இடத்துல அதே காரில் தான் உட்காந்துருக்கேன். அப்போது பார்க்குறேன் அந்த இடத்துல ஒரு தார்பாயில் ஒரு டென்ட் இருக்குது. இப்போ போனால் இருக்கான்னு தெரியல, அம்பாள் கட்டாயம் அங்கே தான் இருக்காங்க. அந்த டென்ட் இருக்குது. டென்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஓகே சம்திங் அங்கே இருக்குது. என்ன டென்ட் இருக்குது, ஒரு பாதை இருக்குது, அங்கே டென்ட் இருக்குது, இன்றைக்கும் அங்கே இருக்குது. அது ஏன்னு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் நிறைய பேர் தெரியல. அப்புறம் சரி கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாது, மருதமலையிலே பூர்வீகமாக அந்த மலையிலே வாழ்கிற மலைவாழ் மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அங்கே இந்த மாங்காய் விற்கிறது இந்த மாதிரி விற்கிறவங்க தான் அங்கே மலைவாழ் மக்களுக்கு தான் பர்மிட் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி தொழில் இருக்கிறது. அவங்ககிட்ட வந்து கேட்டேன், அந்த ப்ளூ கலர் தார்பாய் அங்கே ஒன்று இருக்குதே அது என்ன அப்படின்னா, இவங்களோட குலதெய்வம் அங்கே அம்பாள். அம்பாள் வந்து இவங்க குலதெய்வமாக அங்கே வழிபடுறாங்க. அம்பாள் பல்வழி காலமாக அங்கே இருக்காங்க, இவங்களுக்கு குலதெய்வம். அப்போ அந்த அம்பாள் இருக்கிறது எவ்வளவு சத்தியம், இந்த மந்திரங்கள் எவ்வளவு சத்தியம், சத்சங்கம் எவ்வளவு சத்தியம்னு அந்த ஒரு அனுபவமே எனக்கு பூர்ணத்துவம். என்ன மந்திரம் சொல்கிறாங்க, என்ன சத்சங்கத்தில் சொல்கிறாங்க, அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது அன்றைக்கி நான் பெற்றேன். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அங்கே அம்பாள் இருக்காங்க, ஆனால் அதுக்கு ஆக்சஸ் கிடையாது. இவங்க மலைவாழ் மக்கள் மட்டும் அந்த கோயில் கூட பொங்கல் வைக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ் இருக்குது. ரொம்ப ஒரு மன வழி தான் அங்கே போய் நம்ம சாமி கும்பிட வழியில் பிரார்த்தனை
தரிசனம் நம்ம இருக்கிற இடம் தேடி வந்து இப்படி ஜூம் வகுப்புல எல்லாம் அன்னை அவர்கள் வகுப்பு எடுக்கிறாங்க. நம்ம அதுக்கு என்ன கைமாறு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி புரியுது.